ஒரு உரையாடல் முடிந்து வெளியே வந்ததும், அவங்க நல்லதுக்குத்தானே சொன்னாங்க, நாம தான் இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ என்று உங்களை நீங்கள் நொந்து கொண்டதுண்டா? உங்கள் மனம் ஒரு தோட்டம் என்றால், அந்த உரையாடலுக்கு பிறகு அதில் சந்தேக விதைகள் தூவப்பட்டு நம்பிக்கையின் செடிகள் பிடுங்கப்பட்டது போல உணர்ந்து இருக்கிறீர்களா? வரலாற்றில் நடந்த ஒரு துரோகத்தின் கதை இன்றும் நம்மை சுற்றி எப்படி சத்தமில்லாமல் அரங்கேறுகிறது தெரியுமா? தன் உயிர் தோழன் என நம்பிய புரூட்டஸால் மாவீரன் ஜூலியஸ் சீசர் செனட் சபையிலேயே குத்தி கொல்லப்பட்டார். உடம்பில் பட்ட காயத்தை விட நம்பிக்கையில் பட்ட அந்த காயம் மிக ஆழமானது. ஆனால் சீசரை வீழ்த்திய அதே உணர்ச்சி ரீதியான தந்திரங்கள்தான், அதே சூழ்ச்சிகள்தான் இன்று உங்கள் நம்பிக்கையை சிதைத்து உங்கள் மனதை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து உங்களை மனதளவில்